அன்பு திருச்செவின் பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் வல்ல நாதர் இயேசுவின் மூலம் மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்கள் வாழ்விலே நிறைவாய் தங்கி உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒரு சிறப்பான தலைப்பு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். இறையியல் கல்வி, கற்றுக்கொள்ளும் சமுதாயத்தை உருவாக்குதல் என்ற ஒரு அருமையான தலைப்பு. விசுவாசிகளாய் அமர்ந்திருக்கின்ற நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் சமுதாயத்தை உருவாக்குவதற்கான உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அதற்கு நம்முடைய வாழ்விலே மிக பெரிதான ஒரு அடித்தளம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை கொண்டு எப்படி நாம் கற்றுக்கொள்ளும் சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை 3 தலைப்பின் கீழ் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராக. நல்லா கவனிங்க, 3 தலைப்பு நான் சொல்ல போகிறேன். அந்த 3 தலைப்பும் நீங்கள் மறக்க முடியாத ஒரு தலைப்பாக உங்கள் இருதயத்தில் பதித்துக்கொள்ள அன்போடு நான் கேட்கின்றேன். முதல் தலைப்பு, எடுத்து வந்தார்கள். 2வது தலைப்பு, எடுத்து சென்றார்கள். 3வது தலைப்பு, எழுந்து நின்றார்கள். எல்லாமே ஏன் என்கின்ற வார்த்தையில் சொல்லக்கூடிய வார்த்தை. முதல் தலைப்பு என்ன? எடுத்து வந்தார்கள். 2வது தலைப்பு, எடுத்து சென்றார்கள். 3வது தலைப்பு, எழுந்து நின்றார்கள். இந்த 3 தலைப்பின் கீழ் எப்படி சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மேன்மையான சிந்தனையை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக. அதற்காக வாசிக்க கிட்ட முதலாவது வேத பகுதி நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு வேத பகுதி. என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு, சரியா, மோசேயினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் எஸ்ராவின் இடத்துல சொல்றாங்க, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது யாரு? ஜனங்கள் எல்லாரும். நல்லா புரியுதா? ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் வேத புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். எடுத்து வர சொன்னார்கள். முதல் தலைப்பு, எடுத்து வர சொன்னார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாருங்கள், வாசியுங்கள், நாங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வருவதற்கு எஸ்ராவின் இடத்திலே இந்த ஜனங்கள் சொன்ன ஒரு காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு எத்தனை பேர் இந்த வேத புத்தகத்தை எடுத்து வந்திருக்கிறீங்க? என்னமோ சொல்லிடுறாரு உபதேசியார் ஐயா, ஊழியக்காரங்க சொல்லிடுறாங்க, அவர் சொல்லிட்டு போகட்டும் ஐயா. நோ, இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வர சொன்னது ஜனங்கள், விசுவாசிகள் தான். எஸ்ராவின் இடத்துல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? அப்போ இந்த இறையியல் கல்வி நமக்கு எதை கற்றுத்தருகிறது? இந்த வேதத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும் அல்லது எடுத்து வர வேண்டும். எதற்கு? இந்த வேத புத்தகத்தில் தான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த சிந்தனை, மிகச்சிறந்த சிந்தனை நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வேத வசனம் தான். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ மிகுந்த சமாதானம், மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்பதை இந்த வேதம் அழகாய் கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. ஆகையினால தான் இந்த ஜனக்கூட்டம் எஸ்ராவின் இடத்துல எடுத்து வாங்கய்யா, வேத புத்தகத்தை எடுத்துட்டு வாங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க.
இந்த வேத புத்தகத்தை எந்த அளவு நாம் தூக்குகிறோமோ அந்த அளவு இந்த சமுதாயத்தை ஆண்டவருக்காக உருவாக்குவதற்கான பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் ஊழியம் பண்ணலாம், ஏதோ ஒரு காரியம் செய்யலாம். உங்கள் மூலமாக சமுதாயத்தை ஆண்டவருக்காக உருவாக்குவதற்கு இந்த வேத புத்தகம் நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஒரு கருவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த குறிப்பில் நான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். வேதம் அழகா சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. செய்தித்தாளில் ஒரு செய்தியை நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஒரு மனுஷன், 43 வயது மனுஷன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய ஒரே பெண் பிள்ளை 2 பேரையும் தன்னுடைய வீட்டுக்குள்ள இரும்பு ஆயுதத்தின் மூலமாக அடித்து கொலை செய்து விட்டு ஒரு லாரிக்கு கீழே தன்னுடைய தலையை வைத்து தற்கொலை செய்து கொண்டான். ஒரே குடும்பத்தில் 3 நபர்கள் ஒரே நாள் என்ன செஞ்சாங்க? மரித்து போனார்கள். தன் மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் கொலை செய்த அந்த மனுஷன் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பதிவு செய்கிறான். என்னுடைய மனைவியையும் என் பிள்ளைய நினைச்சிட்டேன், கொலை பண்ணி போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு கடன் பாரம். அப்படி சொல்லும்போது சொல்கிறான், என் மனைவியினுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 42 லட்சம் ரூபாய் இருக்கு. உங்ககிட்ட யார்கிட்டையாவது இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் 42 லட்சம் ரூபாய் இருக்கா? இருக்கா? அந்த மனுஷன் சொல்கிறான், 42 லட்சம் ரூபாய் என் மனைவியினுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்த 42 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அதுக்கு மேலே எனக்கு கடன் பாரம் இருக்குது. நிறைய பேர் எனக்கு தர வேண்டியது இருக்குது, நான் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த உலகத்தினுடைய போராட்டத்தில், இந்த உலகத்தினுடைய உபத்திரவத்தில் என்னால் என்ன செய்ய முடியல? நீந்தி செயல்பட முடியல, எதிர்நீச்சல் போட முடியல, எனக்கு சந்தோஷம் கிடையாது, எனக்கு சமாதானம் கிடையாது. ஆகையினால் என்னுடைய குடும்பம் முழுவதுமாக வாழ்க்கையை இழக்கிறோம் என்ற ஒரு பதிவு. யோசித்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த சமாதானம் தர வேண்டிய ஒரு காரியம் நமக்கு இந்த வேத புத்தகம்தான். வேத புத்தகம்தான். இது எந்த அளவு நீங்கள் வாசிக்கிறீர்களோ, இது எந்த அளவு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உருவாக்குவதற்கென்று நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ, அந்த அளவு நீங்களும் நானும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தையும் சமாதானத்துக்கு நேராக வழி நடத்த முடியும். ஆகையினால தான் இந்த ஜனக்கூட்டம் சொன்னது, எஸ்ராவின் இடத்துல எடுத்துட்டு வாங்க, கொண்டு வாங்க, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வாங்க. அந்த வேத புத்தகம்தான், அந்த வேத புத்தகம்தான் எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தர முடியும். ஏன் அப்படின்னா, இந்த நெகேமியா முதல் அதிகாரத்தில் துவங்கும்போது அர்த்தசாஸ்திரனுடைய ராஜ அரண்மனையில் இருக்கிறார், சூசான் நகரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த யூத ஜனங்களை குறித்து அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். புரியுதா? இந்த நெகேமியா தான் இடிந்து போன எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டுவதற்காக புறப்பட்டவர். மீந்திருக்கிற ஜனங்களை பார்க்க போனார். அந்த ஜனக்கூட்டம் எப்படி இருக்கிறது? மகா தீங்கை அனுபவிக்கிறவர்கள், நிந்தையை அனுபவிக்கிறவர்கள், சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்கள். அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு தான் நெகேமியா அந்த ஜனங்களை பார்க்க போகிறார். அங்கே போய் மதில் சுவரை எல்லாவற்றையும் அவர் திரும்ப கட்டுகிறார். 52 நாட்களில் அதை கட்டி முடித்த பிற்பாடு தான் இந்த 8ஆம் அதிகாரம் எழுதப்படுகிறது. எல்லா ஜனங்களும் தண்ணீர் வாசலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க. நிற்கும்போது, இந்த தேசத்தில் நாங்கள் மகா தீங்கியும் நிந்தையும் அனுபவித்தோம், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தோம், மீண்டும் எங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கணும்னா இந்த வேத புத்தகம் எங்களுக்கு வேண்டும். வேத பாரகனே, எஸ்ராவே, அதை எடுத்துட்டு வாங்கய்யா, வாசிங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சமாதானம் இல்லை அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த வேத புத்தகம்தான் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய கருவி. இந்த வேத புத்தகத்தை எடுத்து வருவது மாத்திரமல்ல, இந்த வேத புத்தகத்தை வாசிப்பதற்காக நீங்கள் நேரம் செலவிடுங்கள். அனுதினமும் இந்த வேத புத்தகத்தை வாசித்து வாசித்து உங்களுக்குள்
அந்த வசனத்தின் மூலமாக உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்களும் நானும் எந்த அளவு ஆண்டவருக்குள் உருவாக்கப்படுகிறோமோ அந்த அளவு இந்த சமுதாயத்தை ஆண்டவருக்காக உருவாக்க முடியும். இரண்டாவது காரியம், எடுத்து சென்றார்கள். இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது பாருங்கள், சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்ற ஒரு வார்த்தை. இந்த வேத புத்தகத்திற்கு ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? கவனமாய் செவி கொடுத்தார்கள். இந்த செவி கொடுத்தார்கள் என்ற வார்த்தை ஒரு ஆத்துமாவை பரலோகத்திற்கு எடுத்து சென்றார்கள் என்று பொருள்படுகிறது. இதற்கு உதாரணமாக மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது பாருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். நல்லா புரியுதா? 2 சகோதரர்கள், 2 பேருக்குள் முரண்பாடான கருத்துக்கள். வேதம் சொல்லித் தருகிறது, நீங்கள் இருவரும் முரண்பாடான கருத்துக்களோடு இருக்கிறீர்கள். உன் சகோதரன் தனித்திருக்கையில் அவனோடு போய் பேசு, அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். புரியுதா? வேத புத்தகத்திற்கு செவி கொடுத்தால் நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை இந்த வேத புத்தகம் நமக்கு உணர்த்தும். அந்த வேத புத்தகம் நம்முடைய தவறுகளை உணர்த்தினால் அந்த தவறுகளை நாம் அறிக்கை செய்வதற்காக ஒப்பு கொடுப்போம். அப்படி செய்தால் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆத்துமாவை காத்து கொண்டால் தான் நாம் எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். அப்போ இந்த வேத புத்தகம் 2வது குறிப்பாக சொல்லுகிறது, எடுத்து சொல்லும் அனுபவம். இந்த உலகத்திலிருந்து, இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு நேராக நம்முடைய ஆத்துமாவை எடுத்து செல்லும் அனுபவம். அதற்கு இந்த வேதாகமம் நமக்கு உதவி செய்கிறது. வேத வசனத்திற்கு நாம் உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். 2வது வேத பகுதியாக வாசிக்க கேட்டோம், அப்படித்தானே? விதைகள் விதைக்கப்படுகிறது, பொல்லாங்கன் வருகிறான். அந்த விதைகள் சரியான இடத்துல விதைக்கப்படவில்லை என்று தெரிந்தோது அதை பறித்து செல்கிறான். விதைகள் விதைக்கப்படுகிறது, கற்பாறையான இடத்துல விதைக்கப்படுகிறது. அதிக மண்ணில்லாத இடம், வேர் ஊன்றி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, துன்பம் வருகிறது, உபத்திரம் வருகிறது, வசனத்தின் நிமித்தம் நெருக்கப்பட்ட சூழ்நிலை வருகிறது, இடரல் அடைந்து போகிறார்கள். நல்ல நிலத்தில் இந்த விதை விழுகிறது, உணர்வடைகிறது, 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அப்போ இந்த வேத புத்தகம் வாசிக்க வாசிக்க நாம் நம்மை உணர்ந்து பார்க்க வேண்டும், என்ன தப்பு செஞ்சிருக்கோம். நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் பரலோகம் போயிடுவேன். நல்லது, விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம். கிறிஸ்தவனுக்கு நீங்கள் பரலோகம் போவீங்க, எதுலேயும் அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த பரலோகம் போவதற்கு வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பது மாத்திரம் முக்கியமானது கிடையாது. வேதம் வாசித்து வாசித்து உணர்வடைந்து நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு குற்றங்களை விட்டு நாம் விலகி நல்ல பாதைக்கு வந்து ஜெபத்தில் அதிகமாக வேரூன்றி ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உருவாக்கப்பட்ட பிற்பாடு தான் நமக்கு பந்தய சாலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் ட்ராக்குக்கே போக முடியும். அந்த ட்ராக்கில் போய் நின்ன பிற்பாடு நீங்கள் ஓட துவங்கும் போது வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஓடினால்தான் பந்தய சாலையில் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். அப்போ பந்தய சாலைக்கு போகணும்னா அந்த வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துவார் என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத. அந்த தப்பு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? விடணும். அந்த தப்பெல்லாம் விட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி நம்மை கொஞ்சம் உருவாக்கின பிற்பாடு தான் அந்த பந்தய சாலையில் நிற்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். பந்தய சாலைக்கு போன உடனே எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் யார் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் லெக்கை நோக்கி சரியாய் ஓடுகிறார்களோ, நேர்த்தியாய் ஓடுகிறார்களோ, இடராமல் ஓடுகிறார்களோ அவர்கள்தான்
வெற்றி பெற முடியும். அதுக்கப்புறம் தான் பரலோக வாழ்க்கை. அப்போ இந்த வேத புத்தகத்தை வாசிக்காமல், இந்த வேத வசனம் நம்மை உருவ குத்தாமல், இந்த வேத வசனம் நம்முடைய குற்றத்தை நமக்கு உணர்த்தாமல், நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் எங்கே போக முடியாது? பந்தயசாலைக்கு போக முடியாது. பந்தயசாலைக்கு போனாதான் கரெக்டாக ஓடி எங்கே போக முடியும்? ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும், பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியும். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த வேதம் தான் நமக்கு மிக பெரிதான அடிப்படை. ஆகையினால் இந்த அடிப்படை வேத புத்தகத்தை நீங்கள் எந்த அளவு நேசிக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் உங்கள் ஆத்துமாவை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல பிரயாசப்படுகிறீர்கள். மூன்றாவது குறிப்பு என்ன? எழுந்து நின்றார்கள். அதே நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 5வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. நெகேமியா 8:5. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஏன் எழுந்து நின்றார்கள்? எஸ்ரா எதற்கு அந்த பிரசங்க பீடத்தின் மேல எழுந்து நிற்கிறாரு? எல்லா ஜனங்களுக்கும் மேல உயரமான இடத்துல நிற்கிறாரு. எதுக்கு? மோசேயினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க நிற்கிறாரு. அவர் வாசிக்கும் போது ஜனங்களாகி நாங்க எப்படி நிக்கணும்? எழுந்து நிக்கணும், கனம் கொடுக்கணும், வேத வசனத்திற்கு கனம் கொடுக்கணும். அன்பு பிள்ளைகளே, தென்னிந்திய திருச்சபையிலே ஒரு முறைமை இருக்கிறது. அது பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே நீங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசிக்கப்படும், அமர்ந்திருப்பீர்கள், அதை அப்படியே கவனிப்பீர்கள். நிருப வாக்கியம் வாசிக்கப்படும், அழகா உட்கார்ந்து கவனிப்பீர்கள். ஆனால் சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கும் போது மாத்திரம் சேகர ஆயர் அவர்கள் சொல்வார்கள், எல்லோரும் எழுந்து நிற்போம், சுவிசேஷ வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். ஏன் எழுந்து நிற்கும் பொழுதுதான் அது வாசிக்கப்படுகிறது? சுவிசேஷ வாக்கியம் அனைத்தும் இயேசுவால் சொல்லப்பட்ட வசனங்கள், இயேசுவை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள், இயேசு செய்த அற்புதத்தை நாம் வாசிப்பதற்கு எழுந்து நிற்க வேண்டும். அப்போ இயேசுவுக்கு என்ன செய்கிறோம்? கனம். அப்போ இந்த வேத புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த வார்த்தை மாம்சமாகி. ஆகையினால தான் எஸ்ரா அந்த வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு அந்த பிரசங்க பீடத்தின் மேலே எழுந்து நிற்கும்போது எல்லா ஜனமும் எழுந்து நின்றார்கள். அவர் வாசிக்கிறார், நாங்கள் கேட்கக்கூடிய பிள்ளைங்க அந்த வார்த்தைக்கு நாங்கள் என்ன செய்யணும்? கனம் கொடுக்கணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? இந்த வேத வசனத்திற்கு நீங்கள் எந்த அளவு கனம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவு ஆண்டவரும் உங்களை கனப்படுத்துவார். அதுக்கு தான் இந்த ஜனங்கள் எழுந்து நின்றார்கள். நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தை தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தை கற்றுக்கொள்ளும், கேட்கும், எங்களை உருவாக்கும் வார்த்தை. நாங்கள் எழுந்து நின்று கேட்போம், எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம், முழுமையாக ஒப்பு கொடுப்போம், நாங்கள் உருவாக்கப்படுவோம். இந்த சமுதாயத்தை இயேசுவுக்காக உருவாக்குவதற்காக எங்களை கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதற்காக அந்த வார்த்தைக்காக எழுந்து நின்றார்கள், கனம் கொடுத்தார்கள். நாம் செய்கிறோமே, கல்விக்கூடங்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதே, வயதுக்கு மூத்தவர்கள் வந்தவுடனே எழுந்து நிற்கும் ஒரு மரியாதை, ஒரு பண்பு, ஒரு கனம், ஒரு சின்ன மரியாதை. அப்போ இந்த உலகத்தையே படைத்த அந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நாம் எந்த அளவு கனம் கொடுக்கின்றோம், மரியாதை கொடுக்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நம்முடைய முன்னோர்கள் எப்படி சுமந்தார்கள் தெரியுமா? நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எப்படி சுமந்தார்கள்? மார்போடு அணைத்து கொண்டு பயபக்தியோடு கூட சுமந்தார்கள். இன்றைக்கு சபைக்கு வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், எத்தனை பேர் வேதத்தை சுமந்து வருகிறோம்? அல்லது கைபேசியில் அந்த வேத வார்த்தைகளை வாசிக்க கேட்கிறோம்? புரிந்து கொள்ளுங்கள், நாம் கொடுக்கும் கனம் எந்த அளவு.
புரிந்து கொள்ளுங்கள் ஐயா. இந்த வேத புத்தகத்திற்கும் இதில் அடங்கிய வார்த்தைகளுக்கும் எந்த அளவு நாம் கனம் கொடுக்கிறோமோ அந்த அளவு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவர் அழகாக கற்றுத்தராரு. எடுத்து வாருங்கள் வேதாகமத்தை. இந்த வேத புத்தகம்தான் உங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்லும், உங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தும். இந்த வேத புத்தகத்திற்காக எழுந்து நின்றார்கள், கனம் கொடுத்தார்கள். அந்த வேத வசனத்திற்காக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கனம் கொடுங்கள். இந்த வேத வார்த்தை உங்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயம் கனப்படுத்தும், உயர்த்தும் என்று சொல்லி உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இந்த சிந்தனையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.